குருவே சிவம். சிவமே குரு. எது சிவ புண்ணியம்? இதன் விரிவாக்கத்தை இந்த காணொளியில் கேட்போம். சிவபெருமான் மீது பக்தி கொண்டவர்கள் அனைவரும் இந்த காணொளியை முழுவதும் கட்டாயமாக பார்க்க வேண்டும். இந்த காணொளியை முழுவதும் பார்க்க தவறியவர்கள் சிவனின் அருள் இல்லை என்றே நினைத்து கொள்ளலாம். இப்பொழுது பதிவிற்கு வருவோம். வியாச முனிவர் சனத்குமார முனிவரை நோக்கி, சுவாமி, சிவபெருமானை எவ்வாறு ஆராதனை செய்ய வேண்டும் என்பதை விவரமாகச் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சனத்குமார முனிவர் கூறத் தொடங்கினார். வியாச முனிவனே, பூர்வம் ஸ்ரீகைலாயகிரியில் பார்வதி சமேதராக எழுந்தருளியிருந்த பரமேஸ்வரரை திருநந்திதேவர் இந்த விஷயமாக கேட்க அதற்கு அவர் திருவாய் மலர்ந்தருளியதை நான் நந்திதேவரிடம் கேட்டவாறு சொல்லுகிறேன். சிவபெருமான் நந்திதேவரிடம் சொன்னதாவது, என்னுடைய சன்னதி என்று நியமித்து அதற்கு பொற்கலசம் அமைத்தவன் அத்தகைய கலசங்கள் அநேகம் வைத்த உயர்ந்த மாளிகையில் வசிப்பான். என்னை உத்தேசித்து பசு பொன் வஸ்திரம் ஆகியவற்றை தானஞ்செய்தவன் உலகம் முழுவதற்கும் ஏகச்சக்கராதிபதியாக இருப்பான். என் உற்சவத்திற்காக ரிஷப வாகனன் செய்து வைத்தவன் எல்லா பாபங்களையும் போக்கி என்னோடு கூடி வசிப்பான். நிவேதனம், ஆடல், பாடல், வாத்தியங்கள், தீப தூப முதலியன நடக்கும் படி ஆலயக்கட்டளைகளை நியமித்தவர்கள் பிரமலோகத்தில் வசிப்பார்கள். சிவநாமங்களைச் சொல்லி சுரதாளம் செய்தோர் பிரமஞானிகளாவர். அக்கினிஷ்டோமாதி யாகங்களில் என்னை பூஜித்தோர் இந்திர பதவியை அடைவார்கள். திரிகால சந்தியாவந்தனாதிகளாகி கைவலிய சித்தியடைவர். இயக்கர்களுக்கு நானே குரு மத்தியான கடன்களால் என்னை பூஜித்தவர்கள் உலக பாலகர் ஆவார்கள். என்னுடைய ஆலயத்தை திருவலகிடுதலால் 500 பங்கு பயனும் அடையலாம். இலிங்க குறியை பொன்னாலும் வெள்ளியினாலும் அர்ச்சனை செய்தவர்கள் காணபத்தியம் அடைந்து அநேகம் காலம் உருத்திர பதவியில் வாழ்வார்கள். தைலாபிஷேகம் செய்தவன் 200 பங்கு பயனும் பனிநீர், பச்சை கற்பூரம் முதலியன கலந்த சந்தனாபிஷேகம் செய்தவன் 1000 பங்கு பயனும் பாலாபிஷேகம் செய்தவன் 500 பங்கு பயனும் மலர் மாலையால் அலங்கரித்தவன் 600 பங்கு பயனும் கீதவாத்தியங்கள் செய்வித்தவன் 700 பங்கு பயனும் அடைவார்கள். அகர்சந்தனங்கலந்த தூபம் கொடுத்தவன் 1000 குற்றங்கள் மன்னிக்கப்படுவான். சிவாலயத்தில் நெய்யினால் சமைத்த அன்னத்தை நிவேதிப்பவன் கணாபத்தியம் அடைந்து தன் பிதுர்களை நற்கதி அடையச் செய்வான். சிவ நிர்மாலியங்களை கை கால் படாமல் அதிதூரத்தில் சேர்ந்தவர்கள் 14 மனுவந்தரம் வரையில் அழியா பதவியை அடைவார்கள். பூஜா காலத்தில் தேவதியருக்கு சரியான தட்சிணை கொடுத்தவன் ஒரு காலத்திலும் யமதருமனை அடையான். சிவபூஜை செய்யும் வேதியர்களுக்கு தீபதானஞ் செய்தவன் உருத்திர சாரூபியம், ருத்திரனை போன்ற உருவம் அடைவான். திருவீதி மகோற்சவத்திற்கு குடையை தானஞ் செய்தவன் இந்திரலோகத்தில் திவ்ய விமானத்தில் ஏறி சந்தோஷமாக சஞ்சரிப்பான். அஷ்டமி சதுர்த்தி தினங்களில் பிரமசரிய நியமத்துடன் சிவார்ச்சனை செய்து பிரமணர்களையும் சுமங்கலிகளையும் பூஜித்தவன் தன் விருப்பத்தின்படி திவ்ய விமானங்களில் ஏறி இந்திராதி போகங்களில் வாழ்வான். சிவநாமத்தை ஸ்மரணை செய்தவன் கணாபத்தியமடைவான். தேவாலயங்களை தரிசித்தவன் மிருத்தியை என்கிற மரண பயத்தை ஒழிப்பான். மனம், வாக்கு, காயங்களால் ஒரு குற்றமும் செய்யாது. ஒருவேளை உணவருந்தி சிவார்ச்சனை செய்து கொண்டிருந்தவன் பிரமபட்டம் வரையில் என்னுடைய உலகத்தில் வசிப்பான். பற்பல இடையூறுகளும் நோய்களும் வந்தவிடத்தும் அவற்றை கருதாது சிவபூஜையை செய்தவனுக்கு பிராகிருத பிரளயமே கிடையாது. விஷ்ணு முதலான தேவர்களை பலகாலம் உபாசித்து வைகுந்தம் முதலிய பதவிகளை அடைந்தவர்கள் பல காலத்திற்கு பிறகு மீண்டும் பூவுலகை அடைவார்கள். சிவபதவியை அடைந்தவர்கள் ஒருபோதும் பிறவியை அடையவே மாட்டார்கள். சராத் சராத் மகமான பிரபஞ்சம் முழுவதும் நசிக்கும் காலத்திலும் என் பதவி மட்டும் நசியாமல் விளங்கும். என்னை எந்த மூர்த்தத்திலே பூஜித்தாலும் யானே அந்த பூஜையை ஏற்றுக்கொள்கிறேன். என்னையே எல்லாம் வல்ல சர்வசக்தியுடையவன் என்றுணர்ந்த உண்மை ஞானியும் நானுமே எப்போதும் நாசமற்றவர்களாக விளங்குகிறோம். உலக வியாபாரத்திலிருந்தாலும் சுகதுக்கங்களை என்னிடம் அர்ப்பணித்தவன் உருத்திரலோகத்தில் வாழ்வான் என்பது சுவர்ண புஷ்பங்களால் அர்ச்சிப்பயனை ஒரு கொக்கு மந்தாரை கொடுக்கவல்லது. ஆகையால் அத்தகைய கொக்கு மந்தாரை மலர் 1000தால் என்னை அர்ச்சனை செய்தவன் எனக்கு சமானமான தேகத்தையடைந்து காளகண்டமும் 4 தோள்களும் 3 கண்களும் ரிஷிபத்துவஜமும் பெற்று அநேக கோடி காலம் வாழ்வான். என்னுடைய நிர்மாலியத்தை பூஜித்தவன் 1000 ஆண்டுகள் மிருக பக்ஷியாதி பிறவிகள் எடுத்து வருந்துவான். 30 முக்கோடி தேவர்களும் 48,000 முனிவர்களும் யக்ஷ கிண்ணர கந்தர்வர்கள் தானவர்கள் நரகர்கள் முதலிய எல்லோரும் என்னை பூஜித்தே உயர் பதவியை அடைந்திருக்கிறார்கள். இந்த விஷயத்தை வாசித்தும் பிறருக்கு எடுத்துரைத்தும் எனக்கு அற்பிதம் செய்தவர்கள் உருத்திர யோகத்தை அடைவார்கள் என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளினார். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.